ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 4 ஆஃப் 100 டேஸ் சீரீஸ். இந்த 100 டேஸில் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நல்லா என்னோடய பாடியை ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் நல்லா உங்களோட பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த்தியாக இருக்கலாம், எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கலாம். பிகாஸ் வாட்டருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அண்ட் தென் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து மேகி வச்சு முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் லாண்ட்ரி பேக்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு அதை காய போட்டு எடுத்துக்கிட்டேன். தென் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் வித் ஆனியன் சட்னி தான் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு குட்டி நேப் எடுத்தேன். அதுக்குள்ளே வந்து வீடை க்ளீன் பண்ணி ஸ்வீப் பண்ணி மாப் பண்ணேன். ஸோ டுடே இஸ் ஃப்ரைடே. ஸோ நல்லா சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஏன்னா ரொம்ப நாளாகவே நாங்கள் வீடை வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் வச்சுருக்கோம். எதுவுமே வந்து க்ளீன் பண்ணலை. பிகாஸ் எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் வந்திருக்காங்க, இல்லை குட்டி சரஸ்வதி, யூ கேன் கால் இட் எனிதிங். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணணுன்னு நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எங்களோட குட்டி ஏஞ்சலை பற்றி நான் உங்ககிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இவ்வளோ மெஸ்ஸியாக இருந்த எங்களோட பூஜை ரூமை இப்படி க்ளீன் பண்ணி விளக்கும் ஏற்றியாச்சு. ஸோ வாட் எவர் த காட் யூ மே ப்ரே, நீங்கள் வந்து பயபக்தியாக இருந்தால் மட்டும் போதும், கண்டிப்பாக பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் கடவுள் பக்தி இல்லாதவங்களையும் நான் வந்து கம்பல் பண்ண விரும்பலை. அண்ட் எங்கள் டின்னரை வந்து தோசை, முட்டை, மஷ்ரூம் வச்சு